ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிஆர்பிஎல் அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸு, அதாவது மாடியூல் ஏ இருக்குது பார்த்தீங்களா? மாடியூல் ஏல உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். மாடியூல் ஏ வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெகுலேஷன்ஸையும் கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பேங்க். ஓகேங்களா? லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஓகேங்களா? இப்போது நமக்கு தெரியும், நம்ம நாட்டில் வந்து நிறையவே கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறையவே கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கம்பெனி ஆக்ட் இருக்குது. அதுபடி வந்து அவங்க செயல்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக வந்து ஆர்பிஐ ஆக்ட்னு சொல்லி வச்சுருக்கோம். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு பேங்க்ஸுக்குன்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஆர்பிஐ ஆக்டை பொறுத்து தான் நம்ம ஆர்பிஐ வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் ரெகுலேஷன்ஸை பொறுத்து தான் நம்ம பேங்க்ஸ் வந்து கவர்ன் செய்யப்படுது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் பேங்க்ஸ் வந்து செயல்பட்டுட்டு வராங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து நம்ம கம்பெனிஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் வந்து பேங்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வந்து மக்களோட பணத்தை வாங்கி அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால பேங்க்ஸுக்கு வந்து தனியாக வந்து ரெகுலேஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக பேங்க்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால நமக்கு இவங்களுக்கு பிரத்யேகமாக என்ன கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1949 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ட்ஸை பற்றி இந்த யூனிட்ல கொஞ்சம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் 5B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேங்களா? செக்ஷன் 5B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் தான் அவங்க வந்து பேங்கிங்கோட டெஃபினிஷன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம லாவை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால், லாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறப்பவும் இந்த வார்த்தைக்கு நான் என்ன அர்த்தம் சொல்கிறேன்றத தெளிவாக டிஃபைன் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது நம்ம இப்போ ஆக்ட்னு சொல்லி நம்ம ஒரு ஆக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எடுத்து நம்ம பிடிஎஃப்ல இப்போ நீங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லி எடுத்தாலும் சரி, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி நம்ம எடுத்தாலும் சரி, இது எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃபாக நீங்கள் ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எடுத்ததும் நான் பேங்க் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்ப்பா, நான் பேங்க்குன்னா நான் என்ன சொல்கிறேன், ஓகேங்களா, நான் ஆக்ட்னா என்ன சொல்கிறேன், நான் டெபாசிட்னா நான் என்ன சொல்கிறேன், நான் அட்வான்ஸ்னா என்ன சொல்கிறேன். ஸோ எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைக்குன்னு சொல்லி போகிறப்போ இதுதான் டெஃபினிஷன், இது இந்த மீனிங்கில் தான் இது பேசப்பட்டிருக்குதுன்றது தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாத்துக்குமே அவங்க வந்து இங்கே டெஃபினிஷன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் எந்த கன்ஃபியூஷனும் வராது அப்படின்றதுக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் செக்ஷன் 5Bல வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து பேங்க்னா என்ன பண்ணுது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி பேங்கிங் மீன்ஸ் அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்டிங். ஓகேங்களா? நம்ம வந்து டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் எதை அக்செப்ட் பண்ணுறோம், நம்ம டெபாசிட் ஆஃப் மணி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அது எதுக்காக, லெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பணத்தை வந்து நம்ம எங்கேயாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுற டைமில் வந்து ரீபே பண்ணிடணும். அவங்க என்னைக்காவது திரும்ப பணத்தை கேட்குறப்போ அவங்க வந்து ரீபே பண்ணிடணும். நம்ம செக் மூலியமாவோ டிராஃப்ட் மூலியமாவோ அதை வந்து ரீபே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் என்னது, செக்ஷன் 5B ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் செக்ஷன் 49A ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், which says that only a licensed banking company. ஓகேங்களா? ஒரு லைசன்ஸ் வாங்கின பேங்கிங் கம்பெனி. ஓகேங்களா? யார்கிட்ட இருந்து, ஆர்பிஐ பேங்கிங் கம்பெனி, த ஆர்பிஐ, எஸ்பிஐ ஆர் த கவர்மெண்ட் நோட்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் லீகலி ஆத்தரைஸ்டு டு அக்செப்ட் டெபாசிட்ஸ் தட் கேன் பி வித்ட்ரான் பை இஷ்யூயிங் எ செக். ஓகேங்களா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போது ஒரு பேங்கிங் கம்பெனி வந்து இங்கே லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து டெபாசிட்ஸை வாங்கிட்டு, மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட்டை வாங்கிட்டு அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கு செக் மூலியமாக வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் மூலியமாக வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கல. பேங்க்கில் நம்ம டெபாசிட்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப பேங்கர்ஸ்க்கு தான் நம்ம இந்த ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து எதில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் செக்ஷன் 49A ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து சொல்கிறாங்க. அதுபடி நம்ம செக் வச்சு நம்ம வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிஎஃப்சிஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்பிஎஃப்சிஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் வந்து டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம். அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து எந்த சட்டத்தின்படி அவங்க வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சாப்டர் 3B ஆஃப் த ஆர்பிஐ ஆக்ட். ஓகேங்களா? சாப்டர் 3B ஆஃப் த ஆர்பிஐ ஆக்ட் இருக்குது. அதன்படி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ண முடியும். அவங்க அங்கே வாங்குற டெபாசிட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் செக்ஷன் 22 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தட் எனி ஆர்கனைசேஷன் விஷிங் டு ஸ்டார்ட் ஆர் கண்டக்ட் பேங்கிங் பிஸ்னஸ் இன் இந்தியா மஸ்ட் ஃபர்ஸ்ட் கெட் அ லைசன்ஸ் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் 22ல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாராவது வந்து பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணணும், பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து முதல்படியாக கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்கு செக்ஷன் 22 வந்து சொல்லுது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில். அடுத்து செக்ஷன் 8 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபார்பிட்ஸ் பேங்க்ஸ்
ஃபார்பிட் அ பேங்க் ஃப்ரம் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி என்கேஜிங் இன் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? செக்ஷன் 8ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பேங்கர் வந்து ஒரு பேங்க் வந்து என்ன பண்ணுது, நான் வந்து டெபாசிட்ட வாங்குறேன். அந்த நம்ம டெபாசிட்ட வாங்குறோம். அந்த டெபாசிட் வந்து நம்ம அட்வான்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இத தாண்டி நான் என்ன பண்றேன், நான் இந்த வேலை எனக்கு நல்லா போகல. நான் சைட் பை சைடா உட்காந்துட்டு வேற ஏதோ இந்த மளிகை ஜாமானம் வாங்கி விக்கிறேன்ற மாரி ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி விக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா போகுது. அந்த மாதிரி நம்ம வாங்கி ட்ரேட் பண்ற ஆரம்பிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அத வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா செக்ஷன் 9 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறீங்க. உங்களோட சொந்தத்துக்காக வாங்கிக்கிறீங்க அப்படின்றப்ப பிரச்சனை இல்ல. ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஒரு பேங்க் வந்து சொந்தமா வாங்கி அவங்க வந்து ஹோல்ட் பண்றாங்க. சொந்தமா வாங்கி அவங்க ஹோல்ட் பண்றாங்க அப்படின்றப்ப பிரச்சனை கிடையாது. ஆனா, அத வாங்கி சொந்தமா வாங்கி யூஸ் பண்றாங்கன்றப்ப பிரச்சனை இல்ல. வேற எதுக்காகவும் அவங்க வந்து வேற எதுக்காக அவங்க ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 7 இயர்ஸ்க்கு மேல வந்து அவங்க ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? 7 இயர்ஸ்க்கு மேல அவங்க வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 7 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மேண்டேட்ஸ் தட் எவ்ரி பேங்கிங் கம்பெனி மஸ்ட் யூஸ் த வேர்ட் பேங்க், பேங்கர் ஆர் பேங்கிங் அஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் நேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த செக்ஷன் 7 வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம பேங்க்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, பேங்க், பேங்கர், பேங்கிங் இந்த மாதிரி நேம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய நேம் போர்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம நேம்ல வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இது எங்க மற்றவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இண்டிவிஜுவல்ஸ், கம்பெனிஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் சொல்றாங்க. ஓகேங்களா? பேங்கிங், பேங்கர் இந்த வேர்ட்ஸ் வந்து அவங்க மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பேங்க்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ பேங்க். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பேங்க்ஸ். ஓகேங்களா? பேங்க் வந்து பல மாதிரியான வழிகள்ல வந்து கான்ஸ்டிடியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது எப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ஒரு ஆக்ட் மூலியமா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றது மூலியமா இவங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு விதமான கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி கான்ஸ்டிடியூட் ஆகுறாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்போ பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? பிரைவேட் பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லைசென்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனா, இவங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ஒரு கம்பெனி ஆக்ட் படி தான் ரெஜிஸ்டர் ஆயிக்கிறாங்க. ஒரு பிரைவேட் பேங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்பெனியோட ஆக்ட் கீழ தான் வந்து அவங்க ரெஜிஸ்டர் ஆயிக்கிறாங்க. மற்றபடி இந்த பேங்கிங் விஷயங்கள் அதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கவர்ன் பண்றது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமா கவர்ன் ஆயிக்கிறாங்க. ஆனா, நார்மலா வர்றப்போ கம்பெனி கீழ வராங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதாவது கம்பெனிஸ் ஆக்ட்க்கு கீழ வந்து ஒரு பிரைவேட் பேங்கா ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழயும் வந்து பேங்கிங் ரெகுலேஷன்ஸ்ல சொல்ற விஷயங்களையும் அவங்க செஞ்சுக்கணும். சில விஷயங்கள வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து அதாவது ஒரு சில விஷயங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கார்ப்பரேஷன் இந்த மாரி விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? பிரைவேட் பேங்க்ஸுக்கு. அதெல்லாம் எதுல சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு பிரைவேட் பேங்க் என்ன பண்ணணுன்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா மிற்றது பேங்கிங் ரிலேட்டடா உள்ளத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பிரைவேட் பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா திரும்பி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து ஃபாலோ பண்ற மாரி வருவாங்க. ஸோ இது இது ஒரு டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்டேட்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டேட்டோட லா ஃபாலோ பண்ணணும். 2, 3 ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா, மல்டிபிள் லாஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். மல்டி ஸ்டேட் லாஸ் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இவங்க வந்து மெம்பர் ஓன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களோட மெம்பர்ஸ் தான் இத வந்து இது பண்றாங்க, ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு மெம்பர் ஓன்ட் இன்ஸ்டிடியூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விதமான கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இவங்க இந்த கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ பொறுத்தவரைக்கும் ரெஜிஸ்டர் இருப்பாங்க. சொசைட்டீஸ்க்குன்ற ரெஜிஸ்டர் இருப்பாங்க. அவங்க மூலியமா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க வந்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் வந்து இவங்க ரன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா வந்து கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது பேங்க்குக்கு பொறுத்தவரைக்கும். அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதாவது 1970லயும் 1980லயும் அ பப்ளிக் பேங்க்ஸா இருந்தது. அதாவது பிரைவேட் பேங்க்ஸா இருந்தத கவர்ன்மெண்ட் வந்து அவங்க கைவசம் எடுத்துடுறாங்க. என்ன ஆக்ட் மூலியமா எடுத்துடுறாங்க? அக்விசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்விசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்ற ஆக்ட் 1970லயும் இருந்திருக்குது. அதே ஆக்ட் 1980லயும் இந்த 2 இடத்துலயும் இந்த 2 நேரங்கள்லயும் இந்த ஆக்ட்ட பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிரைவேட் பேங்க்ஸ வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நேஷனலிஸ்ட் பேங்க்ஸா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். இவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955 இதன்படி ஃபார்ம் ஆகுறாங்க. அப்போ இது வந்து எப்படி இன்கார்ப்பரேட் ஆகணும்? இதுல உள்ள கேப்பிட்டல் என்ன? எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல குடுத்திருப்பாங்க. அவங்க அத வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 7 அசோசியேட் பேங்க்ஸ் இருந்திருக்குது. கிரியேட்டட் அண்டர் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இவங்க நமக்கு தெரியும். ஸோ இத வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க? சப்சிடியரி பேங்க்ஸ் ஆக்ட் 1959 ஓகேங்களா? இதுபடி அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் பேங்க்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட். இது வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976 படி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ். பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் ஆர் தோஸ் கான்ஸ்டிட்யூட்டட் அஸ் கம்பெனிஸ் அண்டர் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட்
2013 ஆர் இட்ஸ் ப்ரிடிசெசர் ஆக்ட். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்த மாரி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து கான்ஸ்டிட்யூட் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் கீழ வராங்க. அது இதில 2013 படி வருவாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா 1956 இருக்குது இல்லைங்களா? அந்த ஆக்ட் படி, அந்த டைம்ல அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி இவங்க வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபாரின் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவங்க வந்து எங்க இன்கார்ப்பரேட் ஆயிருப்பாங்க? ஃபாரின் கண்ட்ரில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கண்ட்ரில இருக்கிற லா படி அவங்க வந்து அபைட் பண்ணி அந்த அந்த எந்த ஃபாரின் கண்ட்ரில அவங்க இன்கார்ப்பரேட் ஆனாங்களோ, அந்த லா படி வந்து அவங்க செயல்பட்டு வருவாங்க. ஆனா, அவங்க வந்து அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாலயும் வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கண்ட்ரில இப்ப பிரான்ஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா, பிரான்ஸ்ல இன்கார்ப்பரேட் ஆகி, பிரான்ஸ்ல வந்து அந்த பேங்க்க வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாலயும் வந்து அவங்க வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. இத வந்து நம்ம ஃபாரின் பேங்க் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து கோஆப்பரேட்டிவ் பேங்க பொறுத்தவரைக்கும் இஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் கண்டக்ட்ஸ் பேங்கிங் பிசினஸ். கோஆப்பரேட்டிவ் சொசைட்டினா அவங்க வந்து பேங்கிங் பிசினஸ் கண்டக்ட் பண்றாங்க. பட் இஸ் எஸ்டாப்லிஷ்ட் அஸ் எ கோஆப்பரேட்டிவ் பேசிஸ். கோஆப்பரேட்டிவ் பேசிஸ்ல வந்து இவங்க ரன் பண்றாங்க. ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்ட் பை இட்ஸ் மெம்பர். ஓகேங்களா? இது வந்து அவங்களோட மெம்பர்ஸ் தான் ஓன் பண்ணிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்றதும் அவங்களோட மெம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப இது வந்து நான் முன்னாடி முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்டோட கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட்ல வந்து ஸ்டேட்டோட கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட்ல வருவாங்க. இது வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. மல்டிபிள் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சென்ட்ரல் மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் கீழ இவங்க வருவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ஓகேங்களா? இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 தான் என்ன சொல்லுது? ஆர்பிஐ வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபார்ம் ஆகணும்? அதுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது? அது என்னெல்லாம் ஃபங்ஷன்ஸ் செய்யலாம்? என்னெல்லாம் வேலைகள் செய்யலாம்? அதுக்கு நம்ம என்ன என்ன அதிகாரங்கள்லாம் ஆர்பிஐக்கு குடுத்துருக்கோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, ஆர்பிஐ ஆக்ட்ல தான் குடுத்துருக்காங்க. 1934 படி குடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதில என்னலாம் பண்ணுவாங்க? இவங்க வந்து பேங்க் நோட் வந்து இஷ்யூ பண்ணலாம். கண்ட்ரியுடைய மானிட்டரி பாலிசி, அதாவது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு, பணவீக்கம், பணம் விலை மதிப்பு பொருட்களுடைய விலைகள் வந்து ஏறுறது, இறங்குறதெல்லாம் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. எப்படின்னு சொன்னா, நம்ம எக்கானமிக்குள்ள பணப்புழக்கத்த கண்ட்ரோல் பண்றது மூலியமா. ஓகேங்களா? இப்ப நம்ம எக்கானமிக்குள்ள பணம் வந்து ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பொருளுடைய விலையும் வந்து ஜாஸ்தியாகும். அதே மாரி ஒரு எக்கானமிக்குள்ள பணம் சப்ளை வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னா, பொருட்களுடைய விலையும் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ இத வந்து மானிட்டரி பாலிசிஸ் மூலியமா ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இதுக்குள்ள பவர்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்புறமா கவர்ன்மென்ட்டோட பேங்கரா இருக்காங்க. கவர்ன்மென்ட்டோட பேங்கரா இருக்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்ன்மென்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். கவர்ன்மென்ட் வந்து சிலருக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த பேமெண்ட்ட பார்த்துக்கிறது. கவர்ன்மென்ட்டுக்குன்னு சொல்லி ரிசிப்ட்ஸ் வரும். பணம் வந்து உள்ளுக்குள்ள வரும். அப்ப அந்த ரெசிப்ட்ஸ மெயின்டெயின் பண்ணிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் யார் செஞ்சு குடுக்குறாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செஞ்சு குடுக்குறாங்க. இதுக்கான அதிகாரம் யாரு குடுக்குறா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் அதுக்கான அதிகாரத்த வந்து அவங்களுக்கு குடுக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செக்ஷன் 42 வந்து என்ன சொல்லுதுன்னு என்ன என்ன அதிகாரத்த குடுக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம ஷெட்யூல்ட் பேங்க்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? நம்மளுடைய கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாவும், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோஸ்லாம் மெயின்டெயின் பண்றாங்க இல்லைங்களா? அத கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்ற பவர் வந்து யார் குடுக்குறாங்கன்னு சொன்னா, செக்ஷன் 42 குடுக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஒரு பேங்க்கும் நமக்கு மெயின்டெயின் பண்ணணும்னு தெரியும் இல்லைங்களா? ஆர்பிஐ கிட்ட நம்ம மெயின்டெயின் பண்றோம் இல்லைங்களா? அத வந்து கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணுன்ற பவர் யார் குடுக்குறாங்கன்னு சொன்னா, செக்ஷன் 42 தான் குடுக்குது. ஓகேங்களா? அடுத்து ஆர்பிஐ வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்ன்னு சொல்றாங்க. அதாவது லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்ன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேங்க் வந்து டோட்டலா திவாலாகுற நிலைமைக்கு வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட விழுந்துருச்சு அப்படின்ற மாரி ஒரு நிலைமை வருது அப்படின்ற பட்சத்தில, அந்த நேரத்தில கை குடுத்து உதவுறது யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆர்பிஐ தான் இருப்பாங்க. அப்ப வந்து ஃபண்ட்ஸ வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்து, இந்த பேங்க்க வந்து திருப்பி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆர்பிஐக்கு இருக்கு. ஸோ அவங்கள வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1949. இதில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1949 வந்து ஒரு பேங்க்குக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆப்பரேஷனல் ரூல் புக்கா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஒரு பேங்க்குக்கும் ரூல் புக்கா இருக்கு. அதோடைய என்டயர் லைஃப்‌க்கும் இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூல் புக்கா இருக்குது. இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் தான் ஆர்பிஐக்கு அதாவது ஆர்பிஐ ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த ஆர்பிஐக்கு சாரி இந்த ஆர்பிஐக்கு பவர்ஸ் குடுக்குது. நம்மளுடைய பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பேங்க்க வந்து கட்டுப்படுத்துறதுக்கான பவர்ஸ வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஆர்பிஐக்கு குடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்பிஐக்கு குடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதில என்னென்ன மாரி பவர்ஸ் அது குடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைசென்ஸ் குடுக்கணும். ஓகேங்களா? பேங்க்ஸ் வந்து லைசென்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ற பவர குடுக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து அப்பாயின்ட்மென்ட் ஒரு பேங்கோட போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பாயின்ட்மென்ட்ல தலையிடுறதுக்கான ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த மேனேஜ் பண்றதுக்கான அதிகாரம் குடுத்துருக்குது. இது எல்லாமே பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமா ஆர்பிஐக்கு கிடைக்கிற பவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஷேர் ஹோல்டிங் ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னா, இஷ்டத்துக்கு எல்லாரும் போய் ஷேர் ஹோல்டர் அதாவது ஒரு 5% சொல்றாங்க. அந்த 5%க்கு மேல ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னா, யார் ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் யார் முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்பிஐ தான் முடிவு பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த பவர்ஸ் குடுக்குறது. அதுக்கப்புறமா
ஆடிட் ஆடிட் பண்றதுக்கான அதிகாரங்கள் குடுக்குறது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறது. அதுக்கப்புறமா இஷ்யூஸ் டைரக்டிவ்ஸ் அண்ட் பேங்கிங் பாலிசிஸ் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது பொதுமக்களுடைய நன்மைகளுக்காக சில பேங்கிங் பாலிசிஸ் குடுக்குறதுக்கான உரிமை வந்து ஆர்பிஐக்கு இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 35 ஓகேங்களா? செக்ஷன் 35ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்பிஐக்கு வந்து இது வந்து என்ன பவர் குடுக்குது அப்படின்னு சொன்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஒண்ணு பண்ணிக்கிறதுக்கு செக்ஷன் 35 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 35 வந்து அ ஆர்பிஐக்கு வந்து இந்த பவர குடுக்குது. ஆனுவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கான பவர் வந்து குடுக்குது. செக்ஷன் 56ன்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த செக்ஷன் 56 என்ன என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து அப்ளிகபிளா ஆகும்ன்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த செக்ஷன் 56 தான் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸுக்கும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து அப்ளை ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, செக்ஷன் 35 ஏஏ 35 ஏபின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இந்த செக்ஷன்ஸ் வந்து எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து பெரிய லெவல்ல லோன் வாங்கிட்டு, அது வந்து ஒழுங்கா கட்ட முடியல. அந்த கம்பெனியும் வந்து திவால் ஆகுற கண்டிஷன் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது அப்படின்னு சொன்னா, இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு இத பார்த்துக்கிட்டு, நீங்க வந்து என்ன பார்த்துக்கிட்டு அ ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கம்பெனிய வந்து அ அந்த இன்சால்வென்சிக்கு கொண்டு போறதுக்கு நீங்க ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இத வந்து லிக்விடேட் பண்ணி அ அத குளோஸ் பண்றதுக்கான அந்த கம்பெனிய வந்து வைண்ட் அப் பண்றதுக்கான நிலைமைக்கு நீங்க அத வந்து கொண்டு போலாம். இது வந்து எப்படி கொண்டு போவாங்கன்னு சொன்னா, ஈஸியா வந்து குளோஸ் பண்ணிருங்க. நாளையிலருந்து நீங்க பேங்க் கம்பெனிய தொறக்காதீங்கன்ற மாரி இல்ல. இதுக்கு வந்து தனியா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அ அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வழிமுறைகள நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சு, இத வந்து குளோசிங்க்கு, வைண்ட் அப்புக்கு நீங்க இந்த கம்பெனிய கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு டைரக்ட் பண்ணலாம். எப்போ பேங்க் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து கடன் குடுத்து, அது வந்து திவால் ஆகுற மாதிரி அந்த மாரி டிஃபால்ட் ஆகுது. அந்த மாரி நிலைமை வரும்போது, இந்த செக்ஷன் 35 ஏஏயையும், செக்ஷன் 35 ஏபியையும் பயன்படுத்தி ஆர்பிஐ வந்து இந்த கம்பெனிய வந்து நீங்க இன்சால்வென்சிக்கு கொண்டு போங்க அப்படின்றத டைரக்ட் பண்றதுக்கு ஆர்பிஐக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு 2020ல வந்து ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வராங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இந்த 2020ல வந்து அ ஒரு ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து, இது வந்து எதுக்காக கொண்டு வராங்கன்னு சொன்னா, ஆர்பிஐ வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஆர்பிஐ வந்து கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக கொண்டு வராங்க. எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களோட மேனேஜ்மென்ட்ல தலையிடுறதுக்கு, கேப்பிட்டல், லிக்விடேஷன் இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ஆர்பிஐ வந்து உள்ளுக்குள்ள தலையிடலாம் அப்படின்றதுக்காக, இந்த இந்த 2020ல வந்து அமெண்ட்மென்ட்ட கொண்டு வரதா சொல்றாங்க. இதுல மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொன்னா, போர்ட்ல வந்து யாரெல்லாம் இருக்கலாம்? சப்போஸ் போர்ட வந்து சக்சீட் பண்ணி, அதாவது சூப்பர் சீட் பண்ணி, போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க. அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னா, அத வந்து சூப்பர் சீட் பண்ணி ஆர்பிஐ முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரத்த வந்து இந்த செக்ஷன் 2020ல வர அமெண்ட்மென்ட் வந்து இந்த ஆர்பிஐக்கு இந்த அதிகாரத்த குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி கேப்பிட்டல் அடிக்வசி. எவ்வளவு கேப்பிட்டல் நீங்க கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரத்தையும், யாருக்கு சொல்றதுக்கான அதிகாரத்த? கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு சொல்ற அதிகாரத்தையும் ஆர்பிஐக்கு குடுக்குறாங்க. அதே மாரி லிக்விடேஷன். ஓகே இது ஒத்து வராது. இத நம்ம வைண்ட் அப் பண்ணணும். இல்லன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். வேற யார் கூடயும் சேர்த்து விடணும். அந்த மாரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த முடிவு எடுக்கிறதுக்கும் பவர்ஸ வந்து அ இந்த செக்ஷன் 2020ல வந்த அமெண்ட்மென்ட் மூலியமா ஆர்பிஐக்கு இந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கோஆப்பரேட்டிவ்க்கு கிடைக்குது. அதாவது ஆர்பிஐக்கு இந்த எக்ஸ்ட்ரா பவர்ஸ் குடுக்குறாங்க. கோஆப்பரேட்டிவ மேனேஜ் பண்றதுக்கு. கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ மேனேஜ் பண்றதுக்கு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட்டு கவர்ன்மென்ட் அஸ் எ ரெகுலேட்டர் ஆஃப் பேங்க்ஸ். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்ம நெனைக்கிறோம் ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றாங்க. ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றாங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் நமக்கு இருக்குது. அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலியமா நம்மள வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஆனா அத தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நம்மள பேங்க்ஸ் வந்து நம்மள நல்லாவே கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு குடுக்குது. அது யாரு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆர்பிஐ ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஆர்பிஐ ஆக்ட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கும் அந்த பவர்ஸ குடுக்குது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஹாஸ் ஆல்சோ பீன் கிவன் எக்ஸ்டென்சிவ் பவர்ஸ். ஓகேங்களா? எக்ஸ்டென்சிவ் பவர்ஸ் அண்டர் த ஆர்பிஐ ஆக்ட் அண்ட் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஆர்பிஐ ஆக்ட்டும் குடுக்குது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டும் குடுக்குது. டூ ரெகுலேட் பேங்க்ஸ் எய்தர் இன்டைரக்ட்லி. ஓகே. இந்த ஆர்பிஐ ஆக்ட்டும் பவர்ஸ் குடுக்குது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டும் பவர்ஸ் குடுக்குது. எதுக்காக? ஒண்ணு டைரக்ட்டா பேங்க்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கும் சரி. இல்ல இன்டைரக்ட்டா ஆர்பிஐய வச்சு பேங்க்ஸ கண்ட்ரோல் பண்றதா இருந்தாலும் சரி. இந்த 2த்துக்கான பவரையுமே பேங்க்ஸுக்கு கவர்ன்மென்ட்க்கு குடுக்குது. யாரு குடுக்குறா? ஆர்பிஐ ஆக்ட்டும் குடுக்குது. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டும் குடுக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
ஸோ இந்த பவர்ஸ் எப்படிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அ ஆ ஆர்பிஐ வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து சென்ட்ரல் ஆர்பிஐ உடைய கவர்னர் அப்பாயிண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, அதோட மற்ற மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதுலயும் யார் வராங்கன்னு சொன்னா கவர்ன்மெண்ட் இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப செக்ஷன் 22 படி ஆர்பிஐக்கு வந்து ஒரு பேங்கோட லைசென்ஸ கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் குடுக்குது. ஓகேங்களா? ஒரு பேங்கோட லைசென்ஸ வந்து செக்ஷன் 22 படி ஆர்பிஐ வந்து கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்படி அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க பண்ணாங்கன்னா, அந்த பேங்க் என்ன பண்ணலாம்? யார்கிட்ட அப்பீலுக்கு போலான்னு சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட அப்பீலுக்கு போலான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆர்பிஐ ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுதான் ஃபைனல்னு கிடையாது. நம்ம திரும்ப யார்கிட்ட போலான்னு சொல்றாங்க? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட போயி, அங்க அவங்கள்ட்ட மறுபரிசீலனைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஒரு பேங்கோட டாப் மேனேஜ்மென்ட்ல இருக்காங்க. டாப் லெவல்ல இருக்கிற மேனேஜ்மென்ட்ட வந்து தூக்குது. ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்திலயுமே அந்த பேங்க் யார்கிட்ட போலான்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் கிட்ட இந்த முடிவு சரியான முடிவு கிடையாதுன்ட்டு போலான்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, கவர்ன்மெண்ட்டுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கு பவர்ஸ் குடுக்குறாங்க. ஆர்பிஐ ஆக்ட்டும், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டும் குடுக்குது. ஓகேங்களா? அடுத்து கண்ட்ரோல் ஓவர் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேங்களா? கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்ல எப்படிலாம் கண்ட்ரோல் கிடைக்குது? அது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தோம். இப்ப இதுலயும் இல்ல. அ கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்ன்னு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு இருப்பாங்க. ஸோ அதே மாரி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ்ன்னு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க தான் என்ன பண்றாங்க, இவங்களோட ஃபார்மேஷன், அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மென்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க தான் ரெகுலேட் பண்றாங்க. ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்களா? மல்டி ஸ்டேட்ல இருக்கிறாங்களா? அப்ப அவங்களுக்கு என்ன ஆக்ட் படி அவங்கள ரெகுலேட் பண்ணணும், ஃபார்மேஷன் பண்ணணும். அ எப்படி ரெகுலேட் பண்ணணும், எப்படி ஃபார்மேஷன் இருக்கணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், மேனேஜ்மென்ட் இருக்கணுன்றதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? பேங்கிங்க்கான விஷயங்கள, அந்த பேங்கிங் ரிலேட்டடா பேங்கிங் ரிலேட்டடான விஷயங்கள யார் பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஆர்பிஐ தான் வந்து இவங்களுக்கு வந்து லைசென்ஸ் இஷ்யூ பண்றது, அவங்களோட கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எவ்வளோ வச்சுக்கணும்னு சொல்றது, அப்புறமா லெண்டிங் பாலிசிஸ் நீங்க யாருக்கெல்லாம் லோன் குடுக்கணும், யாருக்கு லோன் குடுக்கக்கூடாது, எவ்வளோ அளவு லோன் குடுக்கணும், மார்ஜின் நீங்க எவ்வளோ செட் பண்ணணும், இந்த மாரி விஷயங்கள சொல்றதும் ஆர்பிஐ கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்ட்ரோல் ஓவர் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகேங்களா? இத தாண்டி இன்னொரு டாபிக் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலேஷன் ஆஃப் பேங்க்ஸ் பை அதர் அத்தாரிட்டீஸ் அப்படின்னு பேசுறாங்க. ரெகுலேஷன் இப்ப நம்ம நினைக்கிறோம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்குது, ஆர்பிஐ ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா? இது போதும். சாரி ஆர்பிஐ ஆக்ட் இருக்குது. இது 2ம் போதும். இது மட்டும் தானே நம்ம உங்கள ரெகுலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிடையாது. இப்போ கம்பெனிஸ் உடைய ஆக்ட்டும் ஏன்னா நம்ம பேங்க்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் நெறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ கம்பெனிஸ் ஆக்ட், லேபர் லா, நம்ம டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஜிஎஸ்டி கரெக்ட்டா கட்டணும். இன்கம் டாக்ஸ் கரெக்ட்டா கட்டணும். ஸோ அப்போ டாக்ஸ் லாஸும் நம்ம பேங்க்க வந்து கவர்ன் பண்ணுது. அது தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா செபி, ஐஆர்டிஏ ஏன்னா, இப்ப நம்ம கையில எக்ஸஸா இருக்கிற பணம் இருக்கிறப்போ ட்ரேடிங்க்காக போவாங்க. இல்ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு போவாங்க. இல்லன்னா இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் போறப்போ, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இல்லன்னா இன்சூரன்ஸுக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டா செயல்பட்டு இன்சூரன்ஸ் சேல் பண்றாங்க. ஸோ அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம செய்றப்போ, நம்ம செபியுடைய ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஐஆர்டிஏவோட ரெகுலேஷன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்மள யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்டும், ஆர்பிஐ ஆக்ட் மட்டும் நம்மள கண்ட்ரோல் பண்ணல. அத தாண்டி கம்பெனிஸ் ஆக்ட், லேபர் லா, டாக்ஸ் லா இந்த மாரியான ரெகுலேஷன்ஸுக்கும் நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் ஆர்கனைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஓவர் ஆர்கனைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்ன்னு பேசுறாங்க. இதுல என்ன பேசுறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து லைசென்சிங் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ். ஓகேங்களா? இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி எனி கம்பெனி தட் வாண்ட்ஸ் டு கமன்ஸ் ஆர் கேரி ஆன் பேங்கிங் பிசினஸ் இன் இந்தியா மஸ்ட் அப்டெயின் எ லைசென்ஸ் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? செக்ஷன் 22 படி நம்ம வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 22 படி நம்ம வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து லைசென்ஸ் வாங்கணும். ஓகே. இது வந்து செக்ஷன் 22ல சொல்றாங்க. செக்ஷன் 23ல வந்து 22 ஆஃப் 3 ஓகேங்களா? செக்ஷன் 22 ஆஃப் 3ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க லைசென்ஸ் குடுங்க. நீங்க லைசென்ஸ் குடுக்குறப்போ சில விஷயங்கள் நீங்க செக் பண்ணிட்டு குடுக்கணும். அதெல்லாமே பார்த்துட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிஃபோர் இட் கேன் இஷ்யூ எ பேங்கிங் லைசென்ஸ் டூ எ கம்பெனி அவங்க என்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து கேன் இட் பே இட்ஸ் டெபாசிட்டர்ஸ்ட்டருந்து வாங்குறத திரும்ப குடுத்துருமா? நம்ம டெபாசிட்டர்ஸ்க்கு எந்த விதமான பாதகமும் இல்லாம இவங்க வந்து பேங்கிங்க கண்டக்ட் பண்ணுவாங்களா? இவங்களோட மேனேஜ்மென்ட் கேரக்டர் வந்து சவுண்டா இருக்கா? மேனேஜ்மென்ட்டோட கேரக்டர் சவுண்டா இருக்குதா? அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நாலெட்ஜ் இருக்குதா? ஸோ வாங்குன பணத்த மேனேஜ் பண்ணி பத்திரமா டெபாசிட்டர்ஸ்ட்ட குடுக்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குதா? இந்த மாரி விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது. இவங்க வந்து அடிக்வேட்டான கேப்பிட்டல் வச்சிருக்காங்களா? போதுமான அளவுக்கு பணம் முதலீடு கொண்டு வராங்களா? இவங்களோட ஏர்னிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது? இவங்களுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கான வழி வழி இருக்குதா? அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த பேங்க் உள்ள வரதுனால மற்ற பேங்க்ஸ்
பாதிக்குமா? இந்த பேங்கிங் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லைங்களா? பேங்கிங் சிஸ்டம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, இதில எந்த பாதகமும் வராது அப்படின்ற பட்சத்தில தான் ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க, லைசென்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? லைசென்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. இது செக்ஷன் 22 ஆஃப் 3ல வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான், இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆர்பிஐ வந்து லைசென்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இது குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லைசென்சிங் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபாரின் பேங்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பேங்க் டே பாரிஸ் இப்போ இது உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு பாரிஸ் பேங்க் வந்து இங்க இந்தியாக்குள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னலாம் பார்க்குறாங்கன்னு பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து அடிக்வேட் சூப்பர்விஷன் பை த பிரெஞ்ச் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர். அந்த பிரான்ஸ் பேங்க்க பிரெஞ்ச் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் கரெக்ட்டா சூப்பர்வைஸ் பண்றாங்களா? இத முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் பேசல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு அவங்க கம்ப்ளை பண்றாங்க. அது கரெக்ட்டா இருக்குதா? ஓகேங்களா? டஸ் திஸ் சூப்பர்விஷன் மீட் இந்த பிரெஞ்ச் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் வந்து சூப்பர்வைஸ் பண்றாங்களா? அப்ப சூப்பர்வைஸ் பண்றப்போ, இன்டர்நேஷனல் பேசல் ஸ்டாண்டர்ட்ஸ வந்து கரெக்ட்டா இவங்க ஃபாலோ பண்றாங்களான்றத இவங்க சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத பார்க்குறாங்க. ஓகே. சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்து பிரெஞ்ச் ரெகுலேட்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? நம்ம இந்தியாவுக்கு இந்த பேங்க் வர்றத பிரெஞ்ச் ரெகுலேட்டர் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? ஓகே. 2வது. அதுக்கடுத்து அத பார்க்குறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது? இன்டர்நேஷனல்ல இவங்களோட ரேங்க் என்னவா இருக்குது? இவங்களுக்கு கிரெடிட் ரேட்டிங். இந்த கிறிசில் இந்த மாரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா? அதே மாரி அவங்களுக்கும் இருக்கலாங்க. ஸோ அந்த மாரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவங்களுக்கு என்ன மாரி கிரெடிட் ரேட்டிங் குடுத்துருக்காங்க? ஸோ அது நல்லா இருக்குதா? ஸோ அப்போ ஓகே. இவங்கள உள்ள விடலாமா? வேண்டாமா? அப்படின்றத யோசிப்பாங்க. அத தாண்டி முக்கியமா இன்னும் என்ன பார்க்குறாங்கன்னா, எக்கனாமிக்காவும், பொலிட்டிக்கலாவும் நமக்கும் பிரான்ஸுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதான்றத பார்க்குறாங்க. ஓகேங்களா? நமக்கும் அவங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதான்றத பார்க்குறாங்க. அத தாண்டி நம்ம எப்படி அந்த பிரான்ஸ் பேங்க உள்ள விட்டு அவங்களுக்கு போதுமான அளவு வசதிகள நம்ம குடுக்குறோமோ, அதே மாரி நம்மளுடைய இந்தியன் பேங்க்கையும் பிரான்ஸுக்கு அவங்க அலோவ் பண்ணி, நம்மளையும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம அந்த பிரான்ஸ் கவர்ன்மெண்ட் பிரான்ஸ் லா வந்து நம்மளையும் அந்த மாரி பாகுபாடு இல்லாம நடத்துறாங்களா? இல்ல நமக்கு பாகுபாடு பார்க்குறாங்களா? ஸோ பாகுபாடு இல்லாம நடத்துறாங்கன்னு சொன்னா, நம்ம அங்க போய் பண்ணலாம். பண்ணலாம். அதே மாரி இவங்களையும் நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இந்த பேங்க்குக்கு வந்து ஒரு ஃபாரின் பேங்க்குக்கு வந்து நம்ம இடத்துல லைசென்ஸ் குடுத்து செட் பண்றதுக்கு பிசினஸ் கன்டின்யூ பண்றதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் குடுக்குறோம். ஓகேங்களா? அதே மாரி கேன்சலேஷன் ஆஃப் லைசென்ஸ் வந்து எதுல பேசுறாங்கன்னு சொன்னா, செக்ஷன் 22 ஆஃப் 4 ஓகேங்களா? பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஓகேங்களா? இதுல வந்து ஒரு ஒரு பேங்க்கோடைய லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்றதுக்கான அதிகாரத்த வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? to revoke or cancel a banking license that it has previously issued ஓகேங்களா ப்ரீவியஸா இஷ்யூ பண்ணதுக்கு நம்ம வந்து அந்த லைசென்ஸ் வந்து திரும்ப வாங்க முடியும். இது வந்து எப்ப பண்றாங்க? எப்படி பண்றாங்கன்னா, இவங்களோட கீ கண்டிஷன்ஸ் வந்து ஏதாவது குடுத்துருக்காங்க அப்படின்றப்போ, அத வந்து வயலேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஏதாவது ஒரு கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அத வயலேட் பண்றாங்க அப்படின்றப்போ, ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணி, அந்த வயலேஷன வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படியும் அவங்க சரி பண்ணல அப்படின்னு சொன்னா, ஃபார்மலா ஒரு ஆர்டர் வந்து கேன்சலிங் லைசென்ஸ வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபார்மல் ஆர்டர் குடுத்துருவாங்க. வித்தின் 30 டேஸ் ஆஃப் ரிசீவிங் த ஆர்டர், தே ஃபைல் அன் அப்பீல் வித் த சென்ட்ரல் கவர்ன்மென்ட். அந்த பேங்க் வந்து லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி ஆர்டர் போகுது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் அப்பீல் இருக்குதுன்னு சொன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கிட்ட போய் அவங்க வந்து அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அப்ரூவல் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் பிளேஸஸ் ஆஃப் பிசினஸ் ஓகேங்களா? செக்ஷன் 23ல வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு பேங்க் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, புதுசா வந்து ஒரு பிரான்ச் தொறக்குறாங்க. இல்லன்னா இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு பிரான்ச்சையே வந்து அவங்க வந்து ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்போ, அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அவங்க வந்து அந்த ஷிஃப்டிங் வந்து பண்ண முடியும். இதுக்கு வந்து என்ன அதிகாரம் குடுக்குதுன்னா, செக்ஷன் 23 வந்து செக்ஷன் 23 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து ஆர்பிஐக்கு இந்த அதிகாரத்த வந்து குடுக்குது. ஓகேங்களா? ஏன்னா பக்கத்துல, பக்கத்துல நெறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அப்போ அது வந்து கன்டியூசிவா இருக்கும், இருக்காது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஆர்பிஐ வந்து புதுசா ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணுமா, வேண்டாமா அப்படின்றத வந்து ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பவர் வந்து செக்ஷன் 23 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து குடுக்குது. அதுக்கப்புறமா பெய்ட் அப் கேப்பிட்டல் அண்ட் ரிசர்வ் ஓகேங்களா? எவ்வளவு பெய்ட் அப் கேப்பிட்டல் வச்சிருக்கணும்? மினிமம் கேப்பிட்டல் ரிக்வயர்மென்ட்ஸ் இஸ் டூ கிரியேட் அ சேஃப்டி பஃபர் ஓகேங்களா? பெய்ட் அப் கேப்பிட்டல்ல அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ டெபாசிட் வந்து நம்ம மக்கள்ட்ட வாங்குறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்ம டெபாசிட் வந்து மக்கள்ட்ட வாங்கி, அத வந்து அட்வான்ஸா குடுக்குறோம். இப்போ கேப்பிட்டல் வந்து ஒரு பேங்க் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கும். வரும்போது கேப்பிட்டல் வந்து கொண்டு வந்திருக்கும். கேப்பிட்டல் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப டெபாசிட்ட வாங்கி நம்ம அட்வான்ஸ் குடுத்துட்டோம். ஆனா, இப்ப இந்த அட்வான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, திரும்ப நமக்கு பேங்க்குக்கு வந்துரும்ன்றது நமக்கு ஊர்ஜிதம் கிடையாது. குடுத்த அட்வான்ஸ் எல்லாம் நமக்கு திரும்ப வந்துரும்ன்றது நமக்கு ஊர்ஜிதமா தெரியாது. கண்டிப்பா தெரியாது. ஆனா, குடுத்த டெபாசிட் எல்லாத்தையுமே நம்ம மக்களுக்கு கண்டிப்பா குடுத்தாகணும். ஏன்? மக்களுக்கு நம்ம பேங்கிங் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா தான் பணத்த கொண்டு வந்து பேங்க்ல போடுவாங்க. இல்லன்னா கையிலேயே வச்சுருவாங்க. அப்போ அந்த நம்பிக்கைய நிலைநாட்டுறதுக்கு நம்ம குடுத்த பணத்த திரும்ப குடுத்தாகணும். அப்போ என்ன பண்றாங்க, இந்த கேப்பிட்டல வந்து ஒரு பஃபர் மாரி யூஸ் பண்றாங்க. எப்போ?
குடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திரும்ப நமக்கு வரல. குடுத்த லோன் எல்லாம் திரும்ப ரீபே ஆகல அப்படின்றப்போ, இந்த கேப்பிட்டல்ல இருந்து அந்த பணத்த செட்டில் பண்ணி ஆகணும். டெபாசிட்டர்ஸ்க்கோ இல்ல நம்ம பணம் குடுக்க வேண்டியவங்களுக்கோ கேப்பிட்டல்ல இருந்து அந்த பணத்த குடுத்தாகணும். ஸோ அத தான் என்ன சொல்றாங்கன்னா, கேப்பிட்டல வந்து அவங்க வந்து ஒரு சேஃப்டி பஃபரா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சேஃப்டி பஃபரா பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த கேப்பிட்டல்ஸ் வந்து இவங்க இவ்வளோ மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அத சொல்றதுக்கான அதிகாரத்த வந்து யார் குடுக்குறாங்கன்னா, செக்ஷன் 11 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெய்ட் அப் கேப்பிட்டல் நீங்க வச்சிருக்கணும். ரிசர்வ் வச்சுக்கணும்னு சொல்றதுக்கு இந்த பவர் வந்து யார் குடுக்குறாங்கன்னா, செக்ஷன் 11 குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபாரின் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் செக்ஷன் 11 ஆஃப் 2 ஓகேங்களா? ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஸ்பெசிஃபைஸ் மினிமம் கேப்பிட்டல் டெபாசிட் ரூல்ஸ் ஓகேங்களா? ஃபாரின் பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் செக்ஷன் 11 ஆஃப் 2 வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து எவ்வளோ டெபாசிட்ஸ் வச்சிருக்கணும். மினிமம் கேப்பிட்டல் டெபாசிட் வந்து எவ்வளோ இருக்கணுன்றதுக்கு சொல்றாங்க. இதில வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஃபாரின் பேங்க் வந்து இங்க இருக்கிறாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. அத குளோஸ் பண்றாங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு நிலைமை வரும்போது, நம்மளோட இந்தியன் டெபாசிட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்மளுடைய இந்தியன் டெபாசிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள நம்ம கை விட்டுறக்கூடாது. இந்தியன் டெபாசிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள நம்ம கை விட்டுறக்கூடாது. அப்ப அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபாரின் பேங்க் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க வந்து சர்டன் பெர்சன்டேஜ சர்டன் பெர்சன்டேஜ ஆர்பிஐ கிட்ட மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்பிஐ கிட்ட அவங்க மெயின்டெயின் பண்ணணும். அது தாண்டி வருஷா வருஷம் அவங்களுடைய ப்ராஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா? அதில ஒரு 20% அந்த 20% ரிசர்வா திருப்பி நம்ம ஆர்பிஐ கிட்ட மெயின்டெயின் பண்ணணும். இது ஏன் மெயின்டெயின் பண்ணணும்னு சொன்னா, சப்போஸ் ஒரு பிரச்சனை வருது, அவங்க வைண்ட் அப் ஆகுறாங்க அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, நம்மளோட டெபாசிட்டர்ஸ பாதுகாத்துக்கிறதுக்கு, நம்மளோட இந்தியன் டெபாசிட்டர்ஸ வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு, நம்ம இத வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வைக்கிறோம். ஃபாரின் பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்கி வைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். செக்ஷன் 11 ஆஃப் 3 ஓகேங்களா? இதில என்னன்னா, மினிமம் பெய்ட் அப் கேப்பிட்டல் அண்ட் ரிசர்வ் ரெக்யர்மென்ட்ஸ் ஃபார் பேங்கிங் கம்பெனிஸ் இன்கார்ப்பரேட்டட் வித்தின் இந்தியா, த வைட் த வைடர் அ பேங்க்ஸ் ஆப்பரேஷன் அண்ட் மோர் இட்ஸ் பிரசன்ட் இன் மேஜர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ், ஹையர் இட்ஸ் கேப்பிட்டல் ரெக்யர்மென்ட்ஸ் ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 11ல வந்து பெய்ட் அப் கேப்பிட்டலையும், ரிசர்வையும் சொல்றதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த செக்ஷன் 11 ஆஃப் 3ல வந்து எவ்வளோ பெய்ட் அப் கேப்பிட்டல் நீங்க வச்சிருக்கணும், எவ்வளோ வச்சு நீங்க ஓப்பன் பண்ணணுன்றத எவ்வளோ அமௌண்ட்ன்ற டெர்ம்ஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா முன்னாடி ஸ்டார்ட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5 லேக்ஸ் அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 5 லேக்ஸ் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. கூடுதலா தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து இப்ப கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எத்தன இடத்துல அவங்க வந்து ஆப்பரேஷன் பண்றாங்க. இந்த பேங்க் ஆப்பரேஷன் வந்து எத்தன இடத்துல நடக்குது. அதுல மேஜர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ்ல வந்து எத்தன இடத்துல இவங்க பேங்கிங் ஆப்பரேஷன் பண்றாங்க. ஸோ அத பொறுத்து அது வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. பெய்ட் அப் கேப்பிட்டலும், ரிசர்வ்ஸும் இவங்க வந்து எத்தன இடத்துல ஆப்பரேஷன் பண்றாங்க. அதுல மேஜர் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் வந்து எதெல்லாம் இருக்குது. அத பொறுத்து இது மாறும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? பெய்ட் அப் கேப்பிட்டலும், ரிசர்வும் மாறும்ன்றாங்க சொல்றாங்க. செக்ஷன் 11 ஆஃப் 3ல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பெய்ட் அப் கேப்பிட்டல், சப்ஸ்கிரைப்ட் கேப்பிட்டல், ஆத்தரைஸ்ட் கேப்பிட்டல் இந்த 3ம் ஓகேங்களா? இந்த 3 பத்தி எதுல பேசுறாங்க? செக்ஷன் 12(1) ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல சொல்றாங்க. ஓகேங்களா? இத வந்து என்ன சொல்றாங்க? 3 டயர் கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3 டயர் கேப்பிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஆத்தரைஸ்டு கேப்பிட்டல்னா என்னது? ஆத்தரைஸ்டு கேப்பிட்டல்னு சொன்னா ஒரு பேங்க்க பொறுத்தவரைக்கும் ஆத்தரைஸ்டு கேப்பிட்டல் அப்படின்னு சொன்னா, ஒரு பேங்க்க பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து ஒரு 1000 குரோர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து மக்கள் கேப்பிட்டல் நிதி வந்து திரட்டிக்கலாம். முதலீடு வந்து அவங்க கொண்டு வரலாம். 1000 கோடி வரைக்கும். ஆனா, அந்த 1000 கோடி அவங்க கையில இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 1000 கோடி வரைக்கும் அவங்க கொண்டு வர முடியும். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப்டு கேப்பிட்டல். இந்த சப்ஸ்கிரைப்டு கேப்பிட்டல் வந்து என்னன்னு சொன்னா, இந்த 1000த்துல ஒரு 500 கோடி நாங்க முதலீடு கொண்டு வரோம்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 500 கோடி வரைக்கும் நாங்க தரலாம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேப்பிட்டல்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பெய்ட் அப் கேப்பிட்டல்னு சொல்றாங்க. இந்த 500 கோடியில எவ்வளவு பணம் வந்திருக்குது? ஒரு 250 கோடி தான் இப்போதைக்கு வந்திருக்குது. ஓகேங்களா? அப்ப அத தான் பெய்ட் அப் கேப்பிட்டல் சொல்றாங்க. பெய்ட் அப் கேப்பிட்டல் வந்து 250 கோடி. சப்ஸ்கிரைப் கேப்பிட்டல் வந்து 500 கோடி. ஆனா, ஆத்தரைஸ்ட் கேப்பிட்டல் வந்து 1000 குரோர்ஸ் ஓகேங்களா? 1000 குரோர்ஸ்ன்றது இவ்வளோ வரைக்கும் நம்ம நிதி கொண்டு வரலாம். கேப்பிட்டல் வந்து உள்ள கொண்டு வரலாம். ஆனா, அந்த நிதி கொண்டு வரலான்றதுல இப்போதைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 500 கோடி தான் இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்குது. சரி அதுலயுமே எவ்வளோத்த பணம் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 250 கோடிக்கு தான் பணம் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுல வந்து இவங்க ஒரு லாவாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப்டு கேப்பிட்டல் கேனாட் பி லெஸ் தென் ஹால்ஃப் ஆஃப் இட்ஸ் ஆத்தரைஸ்டு கேப்பிட்டல். அப்ப நம்ம சொன்ன மாரி இங்க பாருங்க 1000 குரோர்ஸ் வந்து ஆத்தரைஸ்டு கேப்பிட்டலாம். அதுல குறைஞ்சது 500 குரோர்ஸ் ஆவது சப்ஸ்கிரைப்டு கேப்பிட்டல் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்ல என்ன சொல்றாங்க? பெய்ட் அப் கேப்பிட்டல் கேனாட் பி லெஸ் தென் ஹால்ஃப் ஆஃப் இட்ஸ் சப்ஸ்கிரைப்டு கேப்பிட்டல். அப்போ சப்ஸ்கிரைப்டு கேப்பிட்டல் வந்து 500 குரோர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா, பெய்ட் அப் கேப்பிட்டல் கண்டிப்பா 250 குரோர்ஸ் ஆவது இருக்கணும். அதுக்கு கீழ போகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு மேல இருந்தா பரவால்ல. அதுக்கு கீழ போகக்கூடாது. அப்படின்றது செக்ஷன் 12 ஆஃப் 1ல சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷேர் ஹோல்டிங் இன் பேங்கிங் கம்பெனிஸ் ஓகேங்களா? இதுல என்னன்னா,
ஒருத்தங்களுக்கு மட்டும் அதிகாரம் போயிறக்கூடாது அப்படின்ற இப்ப பேங்கிங் கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொன்னா, 51% நம்ம வந்து ஷேர்ஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணலாம்ன்னு சொன்னா, நம்மளுடைய நம்மளுடைய அதிகாரம் வந்து நம்மளுடைய அதிகாரம், நம்மளோட முடிவெடுக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணும் பேங்கிங் கம்பெனிய வந்து ஃபோர்ஸ் பண்ணும். ஓகேங்களா? என்ட்ட வந்து 51% நான் ஷேர்ஸ் வச்சிருக்கேன் பேங்கோடதுன்னு சொன்னா, நான் எடுக்கிற முடிவ நீங்க கேளுங்க. நான் சொல்றத நான் வைக்கிறது தான் சட்டம்ன்றது மாரி மாறும். அந்த மாரி மாறிடக்கூடாதுன்றதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. அதுக்காக என்னென்ன செக்ஷன் வச்சிருக்காங்க அப்டி சொன்னா, செக்ஷன் 12 அதுல 2 ஓகேங்களா? செக்ஷன் 12 ஆஃப் 2ல பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, வோட்டிங் பவர்ஸ் நீங்க எவ்வளவுதான் ஷேர்ஸ நீங்க ஹோல்டு பண்ணாலும் சரி, உங்களோட வோட்டிங் பவரோட சீலிங் ஒண்ணு வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து 10% இருந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு சொன்னா, 26% வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 26% வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளோதான் ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கனாலும் சரிதான்ப்பா, உங்களுக்கு வந்து நாங்க 10% தான் நீங்க வோட்டிங் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு குடுப்போம். இல்லன்னா இப்போ வந்து 26%. ஸோ அதுக்கு மேல அவங்க வந்து அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்? இப்போ வோட்டிங் ரைட்ல வந்து நான் வந்து 100% வோட்டிங் ரைட்டையும் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஃபிரெண்ட்ஸ், நான் சொல்றது தான் சட்டம். நான் சொல்றது தான் முடிவு. நீங்க வேற எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. ஸோ, அந்த அதிகாரத்த யாருக்குமே குடுக்காம ஆர்பிஐ பார்த்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 12 பிஆர் ஆக்ட். ஓகேங்களா? செக்ஷன் 12 என்ன சொல்றாங்கன்னா, 5% மேல ஒரு பேங்கோடைய 5% மேல நம்ம ஷேர்ஸ வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்றாங்க அப்டின்னா, ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம கனரா பேங்கோ, ஸ்டேட் பேங்க்லயோ நீங்க போய் ஒரு 5ஓ, 10ஓ நம்ம ஷேர்ஸ் வாங்குறோம்னா பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க மொத்தமா அந்த பேங்கோட 5% ஷேர நீங்க போய் வாங்க போறீங்கன்னு சொன்னா, ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம வாங்கணும். இல்லாம வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து செக்ஷன் 12 ஆஃப் பிஆர் ஆக்ட்ல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து ரிப்போர்ட்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டிங் ஓகேங்களா? ரிப்போர்ட்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டிங்ல யாரோட ஷேர் ஹோல்டிங்க பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, ஒரு சேர்மன் ஒரு சேர்மனோ, மேனேஜிங் டைரக்டரோ இல்லன்னா சிஇஓவோ அந்த பேங்க்ல எவ்வளவு ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்க அப்படின்றத டைரக்ட்டாவோ, இல்லன்னா இன்டைரக்ட்டாவோ ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமாவோ எவ்வளவு ஹோல்டு பண்றாங்க அப்படின்றத வந்து ஆர்பிஐக்கு வந்து ஃபுல் பர்ட்டிகுலர்ஸ்ல நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதுதான் வந்து ரிப்போர்ட்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. யாரு ஹோல்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ இவங்க வந்து ஹோல்ட் பண்றது சொல்றாங்க. ஓகேங்களா? அத நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கமிஷன், புரோக்கரேஜ் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா? இந்த செக்ஷன் 13 ஆஃப் பிஆர் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எவ்வளோ கமிஷன், புரோக்கரேஜ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்ப யாராவது வந்து ஒரு கமிஷன் அ அ ஒரு ஏஜென்ட் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் கமிஷன் பேசிஸ்ல நமக்கு வந்து ஷேர்ஸ வித்து குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர் கூட பேசி, நான் வந்து என்னோட ஷேர்ஸ வந்து நீ இத்தன பெர்சன்ட் இவ்வளோ கமிஷனுக்கு வாங்கிக்கோ. அதுல எனக்கும் பங்கு குடுன்றது மாரி வாங்கிறக்கூடாது இல்லீங்களா? அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, அதுக்கு வந்து ஒரு கேப் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஷேர்ஸ வந்து பேங்கோட ஷேர்ஸ வந்து யாரோ ஒரு ஏஜென்ட் மூலியமா நம்ம வித்து வாங்குறோம். வித்து குடுக்குறாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஷேர்ல அதாவது அந்த ஷேர் வந்து ரூ. 500க்கு வித்துட்டு இருக்குதுன்னு சொன்னா, அதுல வந்து ஒரு 2.5% மட்டும் கமிஷனா குடுக்கலாம். ஓகேங்களா? ரூ. 500க்கு அந்த ஷேர் வித்துட்டு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5% மட்டும் அந்த ஷேர்ல கமிஷனாவோ, புரோக்கரேஜாவோ, டிஸ்கவுண்ட்டாவோ நம்ம குடுக்கலாம். அதுக்கு மேல குடுக்கக்கூடாது அப்படின்றத செக்ஷன் 13 சொல்லுது. ஏன்னா, இத வந்து மிஸ்யூஸ் பண்ணிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, அத வந்து அவங்க பண்றதுக்கான அலோவ் பண்ணல. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஓகேங்களா? டிவிடெண்டும் பாருங்களேன் சூப்பரா வச்சிருக்காங்க. எப்படின்னா, ஓ பேங்க் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்ல. நான் பாட்டுக்கு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டேன்னா, என்ன ஆகும்? பேங்கோட நிலைமை கஷ்டமாயிரும். டெபாசிட்டர் பாதிக்கப்படுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அழகா ரூல்ஸ் வச்சிருக்காங்க பாருங்களேன். என்ன பண்றாங்க? இஸ் த புரொபோஸ்ட் டிவிடெண்ட் ஃப்ரம் த கரண்ட் இயர்ஸ் நெட் ப்ராஃபிட் ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட்லேருந்து நீங்க குடுக்குறீங்களா? அதாவது கிராஸ் ப்ராஃபிட்ன்னு சொல்றாங்களே, கிராஸ் ப்ராஃபிட்னா நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டு, டாக்ஸ் இதெல்லாம் பே பண்றதுக்கு முன்னாடி கிராஸ் ப்ராஃபிட்ட சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கிராஸ் ப்ராஃபிட்ட கன்சிடர் பண்ணல. நெட் ப்ராஃபிட்லேருந்து நீங்க எல்லாம் குடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்து செட் பண்ண குடுத்ததுக்கு அப்புறமா, நெட்டா இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து தான் நீங்க குடுக்குறீங்களா? அது ஒண்ணு பார்க்குறாங்க. 2வது கேப்பிட்டல் டூ ரிஸ்க் வெய்ட்டட் அசெட் ரேஷியோ சிஆர்ஏஆர் இது வந்து அட்லீஸ்ட் 9% ஆவது உங்களுக்கு இருக்குதா? எப்போ? லாஸ்ட் 2 கம்ப்ளீட்டட் இயர்ஸ்க்கும் பிளஸ் இந்த கரண்ட் இயர்க்கும். 2 கம்ப்ளீட்டட் இயர்ஸ்க்கும் சரி, இந்த கரண்ட் இயர்க்கும் நீங்க வந்து கேப்பிட்டல் டூ ரிஸ்க் வெய்ட்டட் அசெட் ரேஷியோ வந்து 9 சாரி ஃபிரெண்ட்ஸ் 9%க்கு மேல வச்சிருக்கீங்களா? ஓகே. அப்போ ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிரிஸ்கிரைப்ட் லிமிட் 7%க்கு கீழ தான் இருக்குதுங்களா? ஓகேங்களா? 7% கீழ தான் இருக்குதா? ஓகே. அப்ப இந்த மாதிரிலாம் விஷயம் வந்து ஓகே ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில, நீங்க வந்து டிவிடெண்ட் குடுக்கலாம் அப்படின்றத வந்து ஓகே பண்றாங்க. அப்படி இதெல்லாம் இல்லன்னு சொன்னா, டிவிடெண்ட் வந்து குடுக்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு சப்சிடியரீஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ் ஓகேங்களா? சப்சிடியரீஸ் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 19 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பிளேசஸ் ஸ்ட்ரிக்ட் லிமிட்ஸ் ஆன் பேங்கிங் கம்பெனிஸ் எபிலிட்டி டூ
ஃபார்ம் சப்சிடியரி கம்பெனிஸ் ஓகேங்களா. செக்ஷன் 19 வந்து பேங்கிங் கம்பெனிஸ் செக்ஷன் 19 வந்து பேங்கிங் கம்பெனிஸ்க்கு வந்து சப்சிடியரி கம்பெனிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிக்டாக லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிமிட்ஸ்னால் எப்படி? நீங்கள் அதாவது பேங்கிங் ரிலேட்டடாக இப்போ ஏதோ ஒரு மர்ச்சன்ட் பேங்கிங்காக நாங்கள் பண்ணுறோம், இல்லைனா ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம், சப்சிடியரியாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இல்லைனா ஒரு மெர்ச்சன்ட் பேங்கிங் கம்பெனி நாங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷனுக்கு நீங்கள் பண்ணால் பிரச்சனை இல்லை. சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் கோல்டு வாங்கி விற்க போகிறோம், டைமண்ட் வாங்கி விற்க போகிறோம், அந்த மாதிரி நம்மளோட மெயின் ஆப்ஜெக்டிவ்லேருந்து மாறி ரொம்ப விலகி போய் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரிக்டான நாம்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுலேயே செக்ஷன் 19 ஆஃப் த 2 பார்த்தீங்களா, செக்ஷன் 19(2) ஓகேங்களா ஆஃப் த பேங்கிங் ரிலேஷன் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பேங்க் வந்து பேங்க்ஸ் ஷேர் ஹோல்டிங் இன் எனி கம்பெனி, பட் any company that is not a subsidiary to a maximum of 30% of the company's capital. ஓகேங்களா. செக்ஷன் 19 ஆஃப் 2 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நம்ம பேங்க் வந்து வேற ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்குது, அந்த கம்பெனி வந்து நம்மளோட சப்சிடியரி கிடையாது அப்படின்னா, அவங்க அந்த கம்பெனியுடைய 30% கேபிட்டல் வரைக்கும் தான் நம்மளுடைய ஷேர் ஹோல்டிங்கில் இருக்கணும். நம்ம வந்து 30% வரைக்கும் அவங்களுக்கு ஷேரை ஹோல்டு பண்ணி அவங்களுக்கு கேபிட்டல் கொடுக்கலாம். நம்ம அந்த கம்பெனியுடைய 30% ஷேரை நம்ம வாங்குறோம்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு 30% ஷேர் 30% கேபிட்டல் நம்ம குடுக்குறோம்னு அர்த்தம். அப்போ அந்த 30% கேபிட்டல் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கலான்றத செக்ஷன் 19 ஆஃப் 2 குடுக்குது. 30%க்கு மேல ஒரு சப்சிடியரி இல்லாத கம்பெனில நம்ம கேபிட்டல் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வராங்க. ஓகேங்களா. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வரைக்கும் செக்ஷன் 10A ஓகேங்களா. செக்ஷன் 10Aல வந்து என்ன சொல்றாங்க, பிஆர் ஆக்ட்ல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் போர்டு மெம்பர்ஸ். ஒரு போர்டு மெம்பர்ஸ் ஒரு 5, 10 மெம்பர் ஒரு பேங்க்ல போர்டு மெம்பர்ஸ் வந்து 5லேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 5லேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்? எப்படி காம்போசிஷன் இருக்கணும்? அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து எப்படி காம்போசிஷன் இருக்கணும்? அப்படின்ற விஷயத்தெல்லாம் செக்ஷன் 10Aல சொல்றாங்க. ஓகேங்களா. அதில என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் 51% ஓகேங்களா. அதில 51% மக்களுக்கு டைரக்டர்ஸ்க்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எந்த ஃபீல்ட்ல இருக்கணும்? எந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொன்னா, அக்கவுண்டன்சி, பேங்கிங், லா, எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் இந்த மாரி விஷயங்கள்ல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அத தாண்டி இன்னும் 2 பேர். அதில தாண்டி 2 பேரு செக்ட்ரல் ரெப்ரசன்டேஷன் ரூல்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. செக்ட்ரல் ரெப்ரசன்டேஷன் ரூல்ன்னு சொல்றாங்க. அதில வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ரூரல் எக்கானமி, கோஆப்பரேஷன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இந்த மாரிப்பட்ட செக்டார்ஸ்ல விஷயம் தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் செக்ஷன் 10Aல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அடுத்து டெர்ம் லிமிட். ஒரு டைரக்டர் இருக்காங்க இல்லைங்களா? பேங்கோட போர்ட்ல டைரக்டர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. அந்த டைரக்டர்ஸ் வந்து எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணலாம் அந்த ஆஃபீஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் கன்டினியூயஸ்லி ஃபார் மோர் தென் 8 இயர்ஸ் ஓகேங்களா. கேனாட் ஹோல்ட் த ஆஃபீஸ் கன்டினியூயஸ்லி ஃபார் மோர் தென் 8 இயர்ஸ். 8 வருஷத்துக்கு மேல அவங்க வந்து ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க பொசிஷன. 8 வருஷத்துக்கு மேல அவங்க டைரக்டரா இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அதே மாரி செக்ஷன் 10A 2B ஓகேங்களா. அதில வந்து பார்த்தீங்க சொன்னா, டைரக்டர்ஸ் ஆர் ஜெனரலி பார்டு ஃப்ரம் ஹேவிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் லார்ஜ் ட்ரேடிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் ஓகேங்களா. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வேற ஏதாவது ஒரு கம்பெனிஸ்ல அவங்க வந்து பெரிய லெவல்ல முதலீடு பண்ணி வச்சிருப்பாங்க. வேற ஏதாவது ஒரு கம்பெனிலயும் அவங்க வந்து மேனேஜிங் ஏதாவது விஷயங்கள்ல செயல்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாரி சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால பேங்க் கிட்ட இருந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு லோன் வாங்கி குடுக்குறதுக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு எந்த கம்பெனில நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அந்த கம்பெனிக்கு சாதகமா ஏதாவது செய்யறதுக்கு இந்த பேங்க்க வந்து அவங்க வந்து பயன்படுத்திறக் கூடாது அப்படின்றதுனால, செக்ஷன் 10A 2Bல வந்து ஒரு ஒரு போர்டு ஒரு ஒரு போர்டு மெம்பர் டைரக்டருக்கும் வேற எந்த கம்பெனிலயும் சப்ஸ்டான்ஷியலான இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து சேர்மன் ஆஃப் த பேங்கிங் கம்பெனி. அவங்களுக்கு வந்து செக்ஷன் 10Bல வந்து ஒரு ஒரு பேங்கிங் கம்பெனியும் ஒரு சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. யார்லருந்து? டைரக்டர்ஸ்லேருந்து. போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அந்த போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள்லேருந்து ஒரு சேர்மன் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது செக்ஷன் 10Bல சொல்றாங்க. ஓகேங்களா. சப்போஸ் அந்த சேர்மன் வந்து பார்ட் டைமா இருக்காரு. அதாவது ஹோல் டைம் சேர்மன், பார்ட் டைம் சேர்மன் 2 பேர் சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ சப்போஸ் வந்து அவர் வந்து பார்ட் டைம் சேர்மனா இருக்கிறாருன்னா, என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு மேனேஜிங் டைரக்டரையும் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. டே டு டே ஆக்டிவிட்டீஸ மெயின்டெயின் பண்றதுக்கு, நீங்க வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டரையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும். ஹோல் டைம் சேர்மனா இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஹோல் டைம் மேனேஜர் சேர்மனா இருக்காருன்னா பிரச்சனை இல்ல. பார்ட் டைம் மேனேஜிங் டைரக்டர் பார்ட் டைமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மேனேஜிங் டைரக்டரையும் வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் ரிசர்வ் பேங்க்
டு அப்பாயிண்ட் சேர்மன் ஓகேங்களா. செக்ஷன் 10 பிபில சொல்றாங்க. செக்ஷன் 10 பிபில என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர்ட்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்கலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு சேர்மனே செலக்ட் பண்ணாம பல மாசமா அப்படியே போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில ஆர்பிஐ வந்து உள்ளுக்குள்ள வந்து யார வந்து சேர்மனா வைக்கணும் அப்படின்றத முடிவ அவங்க எடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பவர் டூ இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 21 பிஆர் ஆக்ட்ல சொல்றாங்க. பவர் டூ இஷ்யூ டைரக்ஷன்ஸ். இதுல லோன்ஸு, அட்வான்ஸஸு, அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டெர்ம்ஸ் அதாவது என்னன்னா ஃபிரெண்ட்ஸ், இப்ப நம்ம லோன் குடுக்குறோம் இல்லைங்களா? லோன் குடுக்குறப்போ எவ்வளவு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, என்ன பர்ப்பஸ்க்காக லோன் குடுக்குறோம்? என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம லோன் குடுக்குறோம்? அத வந்து ஆர்பிஐ சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம எவ்வளோ மார்ஜின் வச்சுக்கணும்? ஹவுசிங் லோன் குடுக்குறோம்னா, எவ்வளோ மார்ஜின் வச்சுக்கணும்? கார் லோன் குடுக்குறோம்னா, எவ்வளோ மார்ஜின் வச்சுக்கணும்? இந்த மாரி விஷயங்கள வந்து ஆர்பிஐ நமக்கு சொல்றாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்னா டைரக்ட்டா நீங்க வந்து இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கணும். இதுக்கு மேல நீங்க வைக்கக்கூடாது. அந்த மாரி அவங்க கண்ட்ரோல் பண்றதில்ல. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ரெப்போ ரேட் மூலியமா தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து செட் பண்றாங்க. ஸோ, இந்த ரெப்போ ரேட்டே செட் பண்றது யாரு? ஆர்பிஐ தான் செட் பண்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அப்போ அந்த மாதிரி இன்டைரக்ட்டா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? ரெப்போ ரேட்ட இவங்க தான் மாத்துறாங்க. அப்ப அந்த ரெப்போ ரேட் மாறுறப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஸோ, அப்படி இன்டைரக்ட்டா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட செட் பண்றது. அது போக வேற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலும், ஆர்பிஐ வந்து நமக்கு சொல்லலாம். அதுக்கு அதிகாரம் எப்படி குடுக்குறாங்கன்னா, செக்ஷன் 21 மூலியமா அவங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 35 பிஆர் ஆக்ட்ல சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க? கிராண்ட்ஸ் ஆர்பிஐ வைட் ஜெனரல் அத்தாரிட்டி டூ இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஆன் எனி மேட்டர் கன்சர்னிங் பேங்கிங் பாலிசி இஃப் இட் இஃப் இட்ஸ் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதாவது பப்ளிக்கோடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக, பப்ளிக்கோட நலனுக்காக சில பாலிசிஸ வந்து ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்றதுக்கு அதுக்கு ரைட் இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து செக்ஷன் 35 சொல்றாங்க. அதுல எப்படின்னு சொன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப Paytm இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Paytm என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கேஒய்சி நார்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? கேஒய்சி நார்ம்ஸ் வந்து ஆர்பிஐ குடுத்துருக்காங்க. இப்படிலாம் நீங்க கேஒய்சி ஃபாலோ பண்ணணும். நோ யுவர் கஸ்டமர்க்குன்னு. அவங்க பல வருஷமா பல நாட்களா ஃபாலோ பண்ணல. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, ஆர்பிஐ வந்து உள்ளுக்குள்ள இன்டர்வீன் பண்ணி, ஏன் உள்ள இன்டர்வீன் பண்றாங்க? இது வந்து மக்களுடைய நலனுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கும். மக்களோட நலனுக்கு இது நல்லது கிடையாது. அப்படின்றதுனால ஆர்பிஐ வந்து உள்ள வந்து என்ன பண்ணிடுறாங்க, இனிமேல் நீங்க வந்து எந்த அக்கவுண்டும் வாங்கக்கூடாது. யாருக்கும் கிரெடிட் குடுக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஸ்டாப் பண்றாங்க. இதுக்கான பவர் வந்து ஆர்பிஐக்கு இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது ஒரு பேங்க் வந்து திவால் ஆகுற கண்டிஷனுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்திலேயே உள்ளுக்குள்ள ஆர்பிஐ வந்து இறங்கி, நீங்க இனிமேல் வந்து டெபாசிட் வந்து நீங்க ரூ. 1000 தான் குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு கஷ்டமா இருந்தா கூட, ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி, கஸ்டமர்ஸ்க்கு போட்ட பணத்த ஆர்பிஐ வந்து குடுக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணி குடுத்துருவாங்க. அதனால இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு பேங்க் வந்து லிக்விடேட் ஆகுற பொசிஷனுக்கு போயிருச்சுன்னு சொன்னா, அதுல வந்து டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணி, நீங்க இப்போதைக்கு கஸ்டமர்ஸ்க்கு ரூ. 1000 வரைக்கும் டெபாசிட்ல இருந்து குடுங்க. அதுக்கு மேல குடுக்காதீங்க. இன்னும் ஒரு 5, 6 மாசம் போறப்போ, நம்ம வந்து அவங்க அவங்க வச்சிருக்கிற பணத்த எல்லாத்தையும் நம்ம குடுக்குற லெவலுக்கு நம்ம வந்துரலாம். அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி பல இடங்கள்ல டைரக்ஷன்ஸ் குடுக்குறதுக்கு வந்து ஆர்பிஐக்கு அதிகாரம் இருக்குது. செக்ஷன் 35 படி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். அடுத்து காஷன் அண்ட் அட்வைஸ் ஓகேங்களா. செக்ஷன் 36 படி இந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க. இதுல இந்த மாரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுலருந்து நீங்க உள்ள போறதுக்கான இத நீங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காஷனும், அட்வைஸும் சர்க்குலர் மூலியமாவோ, வேற ஏதாவது விஷயங்கள் மூலியமாவோ ஆர்பிஐ வந்து குடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ பத்தி பேசுறாங்க. அக்செப்டன்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நமக்கு வந்து டைம் டெபாசிட்ஸு, டிமாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கும். டைம் டெபாசிட்னா ஃபிக்ஸட் 1 வருஷத்துக்கு மேல தான் நம்ம எடுக்க முடியும். 2 வருஷத்துக்கு மேல தான் எடுக்க முடியும். அந்த மாரி போட்டிருக்கு டைம் டெபாசிட்ஸ். நம்ம எப்ப வேணாலும் போய் வித்ட்ரா பண்ணிக்கிறது நம்மளுடைய டிமாண்ட் டெபாசிட்ஸ் ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன இருக்குது 5,00,000 வந்து இன்சூரன்ஸ் குடுத்துருக்காங்க ஓகேங்களா? 5,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் குடுத்துருக்காங்க. அ அதனால ஒருத்தர் வந்து ரூ. 5,00,000 போட்டிருக்காருன்னு சொன்னா ஒரு பேங்க்ல அது திவால் ஆகுதுன்றப்போ அந்த ரூ. 5,00,000 வந்து அவங்களுக்கு திரும்ப குடுத்துருவாங்க. சாரி ஃபிரெண்ட்ஸ். அடுத்து டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் ஓகேங்களா? டெஃப்ன்னு சொல்றாங்க. இது வந்து யார் வச்சிருக்காங்கன்னா, அதாவது 10 வருஷத்துக்கு மேல நம்மளுடைய டெபாசிட்ஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு மேல டெபாசிட்ஸ் வந்து ஆப்பரேட் பண்ணல அப்படின்றப்போ, அது எல்லாத்தையுமே டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்குன்ட்டு ஆர்பிஐக்கு மாத்திடுறாங்க. ஆர்பிஐ வந்து அதுக்கு இந்த பர்ப்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க. எஜுகேஷனுக்காகவும், அவேர்னஸ் ஃபண்டாவும் அத வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா திரும்ப கேட்டா குடுத்துடுறாங்க. திரும்ப கேட்டா கண்டிப்பா குடுத்துடுறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நாமினேஷன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு இஃப் இஃப் த நாமினி இஸ் எ மைனர் கார்டியன் நாமினேஷன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒருத்தவங்க வந்து ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்காங்க. அவங்களோட காலத்துக்கு பிறகு அந்த பணம் யாருக்கு போகுது அப்படின்றத வந்து அவங்க நாமினி மூலியமா அவங்க வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணலாம். ஒரு மைனரா இருந்தாங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து அதுல வந்து ஒரு கார்டியனையும் சேர்த்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாரி இதுல முக்கியமான விஷயமா என்ன சொல்றாங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், நாமினிய வந்து ட்ரஸ்டின்னு சொல்றாங்க ஓகேங்களா? நாமினி வந்து ட்ரஸ்டி தான் சொல்றாங்க. அதாவது இப்ப வந்து அவங்க ஒரு வில் எழுதி வச்சுட்டு போறாங்க. ஓகேங்களா? அவங்க இறந்துடுறாங்க. நாமினியா வந்து ரமேஷ்ன்னு ஒருத்தர குடுத்துட்டு போறாங்க. ராமினியா ரமேஷ குடுத்துட்டு போறாங்க. ஆனா, சுரேஷ் தான் அவங்களோட லீகல் ஹேர். ஓகேங்களா? சுரேஷ் தான் அவங்களோட லீகல் ஹேர்.
அவங்க வில் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க ஒரு வில் எழுதி வச்சுட்டு போறாங்க இல்லைங்களா? அந்த வில் வந்து சுரேஷுக்கு தான் எல்லா பணமும் போகணுன்ற மாரி இருந்துச்சுன்னு சொன்னா, ரமேஷ் வந்து நாமினியா இருந்து அந்த பணத்த வாங்குனா கூட, ரமேஷ் வந்து நாமினியா இருந்து பேங்க் கிட்ட இருந்து பணத்த வாங்கிக்கிட்டா கூட, அவர் ட்ரஸ்டியா இருந்து சுரேஷ் கிட்ட அந்த பணத்த திரும்ப குடுத்துறணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவர் வந்து வாங்கிட்டாருன்றதுனாலே அவருக்கு தான் அந்த பணம் சொந்தம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா ரமேஷ் கிட்ட இந்த பணத்த நம்ம குடுக்குறோம் இல்லைங்களா? நாமினியா ரமேஷ போட்டுருக்காங்க இல்லைங்களா? அப்ப நம்ம ரமேஷ்ட்ட தான் பணத்த குடுப்போம். ரமேஷ்ட்ட நம்ம பணத்த குடுத்ததுமே, நம்மளுடைய லீகலா நமக்கு அதுல ஒரு பைண்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? அது நமக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருது. ஆனா ஆனா என்ன ரூல்ன்னு சொல்றாங்கன்னா, நாமினி வந்து ட்ரஸ்டியா தான் இருக்கணும் அப்படின்றதும் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க சொன்னா, செக்ஷன் 45 இசட்-ஏல தான் இந்த நாமினேஷன் ஃபார் பேங்க் டெபாசிட்ஸ் ஓகேங்களா? அதுக்கு வந்து அ எது பவர் குடுக்குதுன்னு சொன்னா, செக்ஷன் 45 இசட்-ஏ குடுக்குது. செக்ஷன் 45 இசட்-சின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து சேஃப் கஸ்டடி ஆர்டிகிள்ஸ். அதுல நம்ம நாமினி வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. செக்ஷன் 45 இசட்-ஈல வந்து சேஃப் டெபாசிட் லாக்கருக்கு நம்ம நாமினி குடுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த லாக்கருக்கு நம்ம நாமினின்னா நமக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம ஜுவல்ஸையோ, இல்லன்னா நம்ம வேல்யூபிள்ஸையோ வந்து நம்ம பேங்க்ல போய் ஒரு லாக்கர எடுத்துக்கிட்டு, அந்த லாக்கர்ல நம்ம வச்சிருப்போம். ஸோ, அதுக்கு நம்ம நாமினி குடுத்துருப்போம். ஓகே, ஓகேங்களா? ஆனா, இப்ப இந்த சேஃப் கஸ்டடி ஆர்டிகிள்ஸ்ன்னு ஒண்ணு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த சேஃப் கஸ்டடி ஆர்டிகிள்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க வில் எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வில் எழுதி வைக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த வில்ல வந்து ஒரு டேம்பர் பண்ண முடியாத ஒரு பாக்கெட்ல போட்டு, டேம்பர் பண்ண முடியாத ஒரு பாக்கெட்ல போட்டு, நம்ம வந்து பேங்க் கிட்ட குடுத்து, இந்த வில்ல வந்து நம்மளோட மரணத்துக்கு பிறகு வில்ல வந்து நம்ம மரணத்துக்கு பிறகு நீங்க என்னோட வாரிசுட்ட குடுக்கலாம், அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி குடுக்கலாம்னு சொல்றாங்க. அததான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சேஃப் கஸ்டடி ஆர்டிகிள்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சேஃப் கஸ்டடி ஆஃப் ஆர்டிகிள்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம நாமினி குடுக்கலாம். என்னோட காலத்துக்கு பிறகு என் பையன் வருவான். அவங்கள்ட்ட வந்து நீங்க வில்ல குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் ஓகேங்களா? லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ்ல செக்ஷன் 21 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல தான் பவர்ஸ் இஷ்யூ பைண்டிங் டைரக்ஷன்ஸ் டூ கண்ட்ரோல் த அட்வான்ஸஸ் மேட் பை த பேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுல வந்து என்னலாம் பார்த்தோம்? பர்ப்பஸ் என்ன பர்ப்பஸ்க்காக குடுக்குறோம்? மார்ஜின் எவ்வளோ வச்சுக்கணும்? மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரே ஆளுக்கோ, இல்ல ஒரு ஃபர்ம்க்கோ, ஒரு கம்பெனிக்கோ எவ்வளோ அளவுக்கு நீங்க லோன் குடுக்க முடியும்? அப்படின்றத ஆர்பிஐ நமக்கு சொல்லலாம். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் ஓகேங்களா? செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ன்னு சொல்றாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, இப்போ சில சில டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ வெங்காயத்தோட விலை, ஆனியனோட விலை வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்களாம், ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஆனியன வந்து மொத்தமா லோன் வாங்கி மொத்தமா ஆனியன பை பண்ணி, அவங்க வந்து குடோன்ல போட்டு வச்சுருவாங்களாம். போட்டு வச்சா, ஆனியனோட விலை இன்னும் ஏறிச்சுன்னு சொன்னா, நமக்கு வந்து லாபகரமா வித்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த நேரத்தில ஆர்பிஐ வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த இந்த மாரி விஷயம் நடக்குதுன்றது தெரிஞ்சுதுன்னா, ஆர்பிஐ வந்து உள்ளுக்குள்ள வந்து செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்றத பயன்படுத்தி, இந்த செக்டார்ஸ்க்கு நீங்க லோன் குடுக்காதீங்க இப்போதைக்கு அப்படின்றத தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சாரி ஃபிரெண்ட்ஸ். அதாவது இந்த செக்ஷன் 21 படி ஆர்பிஐ வந்து என்ன பர்ப்பஸ்க்காக நீங்க லோன் குடுக்குறீங்க? என்ன மார்ஜின்ல நீங்க குடுக்கணும்? யாருக்கு ஒரு 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 சிங்கிள் பெர்சனுக்கோ, ஒரு ஃபர்ம்க்கோ, ஒரு கம்பெனிக்கோ நீங்க இவ்வளோ அளவுக்கு தான் குடுக்கணும். செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள வந்து ஆர்பிஐ நமக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? செக்ஷன் 20 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து இம்போசஸ் ஸ்ட்ரிக்ட் நான் நெகோஷியபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பேங்கிங் கம்பெனிஸ் ப்ராஹிபிட்டிங் தம் ஃப்ரம் கிராண்டிங் சர்டன் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் பர்டிகுலர்லி டு தேர் ஓன் இன்சைடர்ஸ் ஓகேங்களா? இந்த செக்ஷன் 20ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த இந்த டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து உள்ள இன்சைடரா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே நம்ம லோன் குடுக்குறது இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ஸ்ட்ரிக்ட்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நான் நெகோஷியபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ள நமக்கு நம்மளுடைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, போர்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து லோன்ஸ் குடுத்துக்கிறது. அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு அவங்களுக்கு அது வந்து சரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அவங்க வந்து குடுத்து பேங்கோட பணத்த வேஸ்ட் பண்ணிறக்கூடாதுன்றனால, இந்த செக்ஷன் 20 மூலியமா அத வந்து ப்ராஹிபிட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த பவர் டூ ரெமிட் டெப்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செக்ஷன் 20 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ ப்ராஹிபிட்ஸ் a பேங்கிங் கம்பெனி ஃப்ரம் ரெமிட்டிங், வேவிங் ஆர் ஃபர்கிவிங் எனி டெப்ட் ஓன்ட் பை இட்ஸ் ஓன் டைரக்டர்ஸ் ஆர் பை எனி ஃபர்ம் ஆர் கம்பெனி இன் which a director is interested without obtaining prior permission from the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு லோன் குடுத்துருக்கோம். அந்த கம்பெனில வந்து நம்மளுடைய டைரக்டருக்கு யாருக்காவது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியுடைய லோன் வந்து சரியா கட்ட முடியல. ஓகேங்களா? ஒரு ஒரு கம்பெனிக்கு நம்ம லோன் குடுக்குறோம். அந்த கம்பெனில வந்து நம்மளோட டைரக்டருக்கு வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏதோ ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க, இல்ல மேனேஜ் பண்றாங்க. அந்த மாரி ஏதோ இருக்குது அப்படின்றப்போ, அந்த கம்பெனியோட லோன வந்து நம்ம தள்ளுபடி பண்றதுக்கோ, இல்ல ஃபர்கிவ் பண்றதோ, போர்ட் மெம்பர்ஸே சேர்ந்து பண்ணக்கூடாது. அத வந்து ஆர்பிஐ கிட்ட வந்து தான் அத தள்ளுபடி பண்ணணுமா, வேண்டாமான்றத நீங்க முடிவு பண்ணணும் அப்படின்றது செக்ஷன் 20 ல சொல்றாங்க. ஓகேங்களா? செக்ஷன் 20 சொல்றாங்க.
அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓகேங்களா? ரெகுலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து டைரக்ட்டா ரெகுலேட் பண்றதில்ல. முன்னாடி காலத்தில வந்து டைரக்ட்டா ரெகுலேட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இப்ப டைரக்ட்டா ரெகுலேட் பண்றதில்ல. அதில வந்து என்னலாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்மள்ட்ட என்ன இருந்துச்சு? பெஞ்ச் மார்க் பிரைம் லெண்டிங் ரேட் இருந்துச்சு. பிபிஎல்ஆர்ன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? இதில என்ன பண்ணலான்னு சொன்னா, பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இந்த ரேட்டுக்கும் கம்மியா குடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த அந்த சிஸ்டம் இப்ப இல்ல. அடுத்து பேஸ் ரேட் சிஸ்டம்னு இருந்திருக்கு. ஓகேங்களா? இந்த பேஸ் ரேட்டுக்கு கீழ பேங்க்கால லோன்ஸ் வந்து குடுக்க முடியாதுன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த சிஸ்டமும் இப்ப கிடையாது. அத தாண்டி இப்ப என்ன வந்துச்சுன்னு சொன்னா, ஏன் ஏன் இந்த சிஸ்டம்லாம் இல்லன்னு சொன்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? நம்மளோட ரெப்போ ரேட் இந்த மாரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் குடுக்குறாங்க இல்லைங்களா? அத வச்சு தான் நம்ம இன்ஃப்ளேஷன தடுக்கிறோம். ஆனா, இந்த பேஸ் ரேட்ன்ற சிஸ்டம் வந்து நம்ம குடுக்குற ரெப்போ ரேட்டும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா, டைரக்ட்டா அந்த பேஸ் ரேட்ட உடனடியா மாத்துறது மாரி இல்ல. ஓகேங்களா? ஸோ, அதனால அந்த சிஸ்டம்ஸ் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஆனா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்டு லெண்டிங் ரேட் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ, இது வந்து ஓரளவுக்கு நம்ம இன்ஃப்ளேஷன தடுக்கிறதுக்காக நம்ம குடுக்குற ரேட்ஸ் இருக்குதுங்களா? ரிவர்ஸ் ரெப்போன்னு சொல்லி நம்ம மாத்துறோம் இல்லைங்களா? அத ஒன்னொன்னையா நம்ம மாத்துறப்போ இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் லெண்டிங் ரேட்டும் ஓரளவுக்கு மாறி இருக்குது. ஆனா, அதுவும் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா மாறல. அதனால நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, இப்போ எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் சிஸ்டம் அப்படின்றத கொண்டு வந்துட்டோம். அக்டோபர் 2019க்கு அப்புறம். அதனால இப்ப டைரக்ட்டா நம்ம ரெப்போ ரேட் கூட லிங்க் பண்ணி விட்டோம். டைரக்ட்டா ரெப்போ ரேட் கூட லிங்க் பண்ணி விட்டதுனால, இங்க ரெப்போ ரேட்ல இருக்கிற ஒரு மாற்றமும் டைரக்ட்டா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து டைரக்ட்டா மாத்தும், பாதிக்கும். அப்போ நம்ம எக்கானமிக்குள்ள இன்ஜெக்ட் ஆகுற பணமும் அதுக்கேத்த மாரி கூடும், இல்லன்னா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போ நம்ம யூஸ் பண்றது எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் சிஸ்டம் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 21 ஏ ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல சொல்றாங்கன்னா, புரொவைட்ஸ் லீகல் ஷீல்ட் டூ பேங்கிங் கம்பெனிஸ் லோன் டிரான்சாக்ஷன் பிட்வீன் அ பேங்க் அண்ட் இட்ஸ் டெப்டார். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, இப்போ நமக்கு கந்து வட்டின்னு சொல்லி கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? கந்து வட்டின்றது நமக்கு தெரியும். அப்போ ஒருத்தர் வந்து கந்து வட்டிக்கு லோன வாங்கிருவாரு. கந்து வட்டிக்கு லோன வாங்கிட்டு கந்து வட்டிக்கு யாராவது ஒரு பார்ட்டிட்ட போயி, தேர்ட் பெர்சன்ட்ட போய் கந்து வட்டிக்கு லோன வாங்கிருவாரு. வாங்கிட்டு கட்ட முடியலன்றப்போ என்ன பண்ணுவாரு? இந்த பெர்சன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. அது வந்து லீகலா தப்பு தான். அது பண்ணவும் கூடாது. ஆனா, இதே மாரி பிரச்சனை வந்து பேங்க்குக்கும் வந்துறக்கூடாது. என்ன இப்ப நான் வந்து ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறேன். நான் வந்து ஹவுசிங் லோன் வாங்குறேன். ஒரு 9% 10%க்கு நான் வாங்குறேன்னு வச்சுப்போமே, சும்மா. வாங்கிட்டு வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 நாள்ல போய் இப்போ ஒரு மாசம் கழிச்சு, 2 மாசம் கழிச்சு நான் போய் கோர்ட்ல போயி, இவங்க எனக்கு 10% குடுத்துட்டாங்க. அதனால எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, மன உளைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிறக்கூடாது. ஸோ, அத தடுக்கிறதுக்குன்னு சொல்லி என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னா, செக்ஷன் 21 ஏன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, ஆர்பிஐ வந்து நியாயமா தான் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிறாங்க. அவங்க அநியாயமா இன்ட்ரெஸ்ட் வைக்கல. அதனால இந்த மாரி போய் யாரும் போய் திடீர்னுட்டு போய் எனக்கு குடுத்தது ஜாஸ்தியா குடுத்துட்டாங்க. அதனால எனக்கு பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுதான் இந்த செக்ஷன் 21 ஏல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுதான் சேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சேலஞ்ச்டு இன் எனி கோர்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் கைட்லைன்ஸ். ஓகேங்களா? இன்டர்நெட் பேங்கிங் கைட்லைன்ஸ்ல சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா, டெக்னாலஜி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி ஒண்ணு சொல்றாங்க. இது வந்து இந்த டெக்னாலஜி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட், அப்புறமா லீகல் இஷ்யூஸ், அப்புறமா ரெகுலேட்டரி அண்ட் சூப்பர்வைசரி இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இது வந்து 3மே 3 பில்லர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட்ல என்னன்னா, டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, நம்ம லாஜிக்கல் ஆக்சஸ் அதாவது யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, பயோமெட்ரிக் இந்த மாரி வச்சுக்கிட்டு, ஓடிபி இந்த மாரி விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்கள வந்து உள்ளுக்குள்ள ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? அதே மாரி என்ன பண்ணணும்னு சொன்னா, பீரியாடிக்கா நம்மளே வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கர வச்சு, நம்மளோட சிஸ்டத்த ஹேக் பண்ணி பார்ப்போம். நம்மளே திரும்ப திரும்ப ஹேக் பண்ணி பார்ப்போம். ஹேக் ஆகுதா? ஹேக் பண்ண முடியலையா? அப்படின்னு. ஸோ அத பொறுத்து நம்மளோட சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்குதா? இல்லையான்றத நம்மளால முடிவு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அத பார்க்குறாங்க. அடுத்து லீகல் இஷ்யூஸ். லீகல் இஷ்யூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம ஆன்லைன்லயே இப்ப அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஆன்லைன்லயே நம்ம லோன் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்போ அத லீகலா சேலஞ்ச் பண்ணிறக்கூடாது யாரும். இப்ப நான் வந்து அ ஆன்லைன்ல நான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றேன். ஆன்லைன்ல நான் லோன் குடுக்குறேன்னு சொன்னா, நான் என்னோட சிக்னேச்சர நான் இப்படி போட்டு குடுக்குறேன்னு சொன்னா, இது நான் ஆன்லைன்ல போட்டேன். இது என்னோட சிக்னேச்சர் கிடையாது. அந்த மாரி நம்ம மாத்திறக்கூடாது. ஸோ அத வந்து ஓடிபி, டிஜிட்டல் ஆத்தென்டிகேஷன் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து லீகலா இருக்கணும். அதையும் அவங்க சரி பார்த்துக்கணும். அதையும் அதையும் அவங்க வந்து சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்து ரெகுலேட்டரி அண்ட் சூப்பர்வைசரி இஷ்யூஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருத்தவங்க வந்து இன்டர்நெட் பேங்கிங்ன்னு சொல்லி ஒரு பேங்க் போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து முதல்ல ஆர்பிஐ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க வந்து செய்ய முடியும். ஆர்பிஐ உடைய பெர்மிஷன் இல்லாம வந்து அவங்களால செய்ய முடியாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுதான் வந்து ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரீச் ஆகுது. அவங்க செக்யூரிட்டில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாலும், அத வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட சொல்லிக்கிட்டு தான், அதுக்கப்புறமா நம்ம வந்து அத அத வந்து ஆர்பிஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிறணும். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி வந்து நம்ம அந்த இஷ்யூஸ வந்து நம்ம சரி பண்ணவும் செய்யணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ஓகே. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதோட இந்த இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபிரெண்ட்ஸ் இதோட கிளாஸோடைய நோட்ஸ் வந்து நமக்கு வந்து நாளைக்கு டெலகிராம் சேனல்லயும் வந்துரும். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லயும் வந்துரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த 2 சேனலுமே இருக்குது. நீங்க வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ.